Hi friends, welcome to SP Electronics Channel. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இருக்கு. இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். லாஸ்ட் நம்ம சேனல்ல போட்ட வீடியோல என்னோட ஸ்பாட் வெல்டிங் மிஷினை ஓபன் பண்ணி காமிச்சிருந்தேன். உள்ள எந்த மாதிரி டெக்னாலஜில ஸ்பாட் வெல்டிங் வந்து வர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி லாஸ்ட் வீடியோல வந்து பேசிருந்தோம். அந்த வீடியோ என்ன நீங்க பார்க்கல அப்படினா அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அங்க போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல புதுசா ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இப்போ வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து வந்திருக்குது. சோ இந்த மிஷின் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். சோ இதோட விலை, இது எப்படி வர்க் ஆகுது, இது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், இதுல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கற ஃபுல் டீடைலும் இன்னைக்கு நான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லித்தியம் ஸ்பாட் வெல்டிங் மிஷின். இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது கூட என்னென்ன கிட் வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பேடல் வந்து வந்திருக்கு. அதாவது இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து நமக்கு ஆன் ஆகும். அதுக்கான ஃபுட் பேடல் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து சிங்கிள் ஒயர் வந்துருக்கு. அதுக்கான போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் மிஷினில் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதை எடுத்து அப்படியே ஓர வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்பாட் வெல்டிங் பென் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பேட்டரி கூட நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு இந்த ப்ளஸ் மைனஸ் தெர்மலை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் வந்து பண்ணுவோம். அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இது இதில் வந்து அந்த வெப்பம் வந்து உருவாகும். அதுக்கான பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதை தவிர இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு மெட்டீரியலும் கிடையாது. இப்போ வந்து நம்ம மிஷினுக்கு வந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிஷினோட இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள், எப்படி இருக்குது, எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்தது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்பிளே வந்து இருக்குது. அதாவது நம்மளோட டைமிங் வந்து பார்க்கறதுக்கான டிஸ்பிளே வந்து இங்கே வந்து கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கரண்ட் வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக டைமிங் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கிறாங்க. இங்கே ஒரு சின்ன டிஸ்பிளே. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நம்பரும் வந்து மாறும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 நிமிஷத்துக்கு கூட வச்சுக்கலாம், 100 நிமிஷம் ஆன்லைன் இருக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கிறாங்க. ரீசெட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் ஒன்று, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் எல்இடி லைட் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ மிஷின் ஆனில் இருக்கா என்ன அப்படிங்கிறத இதை வச்சு பார்த்துக்கலாம். அதாவது கரண்ட் வந்து வந்துன்னு இருக்கா என்ன அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கலாம். அது இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அதாவது மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ ஆம்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் பண்ணுற தெர்மல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துக்கிறாங்க, ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். ப்ளஸ் மைனஸ் அதில் கிடையாது, பட் உங்களுக்கு பார்க்கறதுக்காக வந்து சொல்கிறேன். ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆகிறதுக்கான ட்ரிகருக்கான ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வந்து கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேடெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கையில் வச்சு எடுத்துறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேண்டில், இது ஹேண்டியாக வந்து தூக்கின்னு போகிறதுக்காக வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி வந்து இருக்குது, 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி தரோம், 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் தரோம். 1 இயர்க்குள்ளே ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற மெட்டீரியல் வந்து சேஞ்ச் பண்ணி தந்துடுவோம். 1 இயருக்கு அப்புறமா மிஷினுக்கு ஏதாச்சும் ஃபால்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இதை ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணி தந்துடும். உள்ள இருக்கிற மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் நீங்கள் தந்துடணும். ஓகேங்களா, இதோட சைஸ் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஜான் தான் இருக்குது, ஒரு 1/2 அடி இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, 1/2 அடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பார்த்துங்க சைஸு. நீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், சும்மா ஒரு 5 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட நீட்டு 1/2 அடி. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டான சைஸில் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஒரு சின்ன இடம் இருக்குது அப்படின்னாலும் அதை வச்சுக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்னாலும் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணி எடுத்துன்னு போயிடலாம் இதை. ஏன்னா அந்தளவுக்கு காம்பாக்டாக கொடுத்துக்கிறாங்க, சின்ன சைஸில் கொடுத்துக்கிறாங்க. பார்க்குறதுக்கும் உங்களுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து லுக்காக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்ததான் அந்த மிஷின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு கரண்ட் வந்து நீங்கள் தரலாம். 220 வோல்ட் ஏசி கரண்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் டிசியாக கன்வெர்ட் பண்ணி 300லேருந்து 400 ஆம்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மிஷின் உங்களுக்கு மேக்ஸிமம் 2000 வாட் வரைக்கும் அவுட்புட் கரண்ட் தரும். 2 kV மிஷின் தான் இது. ஓகேங்களா, அதனால நீங்கள் வந்து கண்டினியூ வந்து எவ்வளோ நேரம் வேணால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ 24 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ பெரிய பேட்டரி பேக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆம்ஸை குறைக்கிறதுக்கான ஏற்றத்துக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துக்கிறாங்க. உங்களோட நிக்கல் ஸ்ட்ரிப்பு பெருசாக இருக்குது, தடிமனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், டைமிங் குறைக்கணும், கூட்டணும் அப்படின்னா அதுக்கான பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குறைச்சி வச்சு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஸ்பாட் ப்ரோ அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது நேம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, லித்தியம் ஸ்பாட் ப்ரோ. அதாவது லித்தியம் பேட்டரியாக செப்பரேட்டாக தயாரிக்கப்பட்ட ஸ்பாட் வெல்டிங் மிஷின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இதோட அவுட் லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஹோல்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க, ஹீட் வந்து வெளியே போகிறதுக்கான ஹேர் ஹோல்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டிக்கான ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணக்கூடாது, வாரண்டி கிளைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் இதை நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, ஏதாச்சும் ஃபால்ட் அப்படின்னா இது எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே கொடுத்தா மட்டும் உங்களுக்கு சரி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ ஓகே, இப்போ மிஷினை பற்றி பார்த்துறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் செய்யணும், ஸ்பாட் வெல்டிங் எப்படி பண்ணுது, இதோட விலை என்ன அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பென் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 வயர் வந்து கொடுத்துருப்பாங்க. மணியில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி இருக்கும். இந்த காப்பர் கம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப்புக்கும் பேட்டரியும் ஒட்ட வைக்கிறதுக்கான கரண்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 தெர்மலை வந்து எடுத்துங்க. இதை ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ அதை எடுத்து போட்டு லைட்டாக வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எடுத்து நீங்கள் இது உள்ள ரொட்டேஷன் பண்ணி டைட் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ 2 பென்னு இங்கேருந்து எடுத்தாச்சு வெளியில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று தேவை. ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஒழுங்காக வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து பண்ண முடியாது. அதுக்காக ஒரு பட்டன், ஒரு சுவிட்ச் வந்து இருக்குது. இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பெடல் டைப்பில் வந்து கொடுத்துக்கிறாங்க. காலால் வச்சு மெரிக்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இல்லை கையால் வச்சு கூட வேணா அமுத்திக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வால்வு மாதிரி இருக்கும். இதை வந்து டேரெக்டாக வச்சு நீங்கள் டைட் வச்சா மட்டும்தான் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு டைட் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபிட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பெடல் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ பெண்டிங் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஏசி ஃப்ளக்கை ஏசியில் எது கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணிவிட்டு எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி ஸ்பாட் வெல்டிங் பண்ணுது, இது காசு கொடுத்து வாங்கினா ஒர்த்தா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம் தொடர்ந்து. ஓகேங்க, இப்போ ஏசி சப்ளை வந்து கொடுத்தாச்சு. இப்போ மெயின் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து இதில் காமிச்சு கொடுத்துருது. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1, 1, 2 வந்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபுட் பேடில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 11 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லேயே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 10, 9, 8, 7 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 தெர்மலே வந்து கரண்ட் வந்து வந்துனே இருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் நிகழ்ச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அது எரிஞ்சு உருகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து வந்துனே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து குறைச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு 0.1 செகண்ட் 0.2 செகண்ட் இருந்தாலே போதும் நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2த்தையும் 0 மாற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2ல் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் உங்களோட நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவு ஒரு அளவு வந்து ஃபுல்லாக வந்து வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பெடல். இப்போ அழுத்தும் போது உங்களுக்கு இந்த சத்தம் வந்து கேட்கும். லைட்டாக ஒரு வைப்ரேஷன் கிருன்னு வைப்ரேஷன் ஆகுது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் இதை வந்து காலு கீழே வந்து வச்சுக்கிறேன். காலு கீழே அதை வச்சுட்டு இது எப்படி வந்து வெல்டிங் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ காமிச்சு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 42 ஏஹெச் பேட்டரியை நான் வெல்டிங் பண்ணி காமிக்கிறேன். இந்த மிஷின் வச்சு எப்படி வெல்டிங் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டப் நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நிக்கல் ஸ்ட்ரிப்பை ப்ளஸ் மைனஸ் வந்து வச்சாச்சு, அதாவது சீரிஸில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 தெர்மலை வந்து எடுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 1 மைனஸ் வந்து எடுத்துக்கலாம். 2 தெர்மலை வந்து நிக்கல் ஸ்ட்ரிப்பில் பக்கத்தில் வந்து வைக்கணும் நீங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக வந்து ஃபுட் பேடலில் கீழே இருக்கும். அந்த ஃபுட் பேடலில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படிதான் கிருன்னு ஒரு சத்தம் ஒன்று வருது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் வந்து பிடிச்சிக்கிச்சு. இருங்க எந்த சைடும் வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெல்டிங் வந்து பிடிச்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த வெல்டிங் மூலிமா நான் இந்த இதுவே தூக்க போகிறேன். கை கிழிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு தாங்குது, எந்தளவு வெல்டு வந்து பிடிக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு 2 kV மிஷின் அப்படின்றதுனால, அதாவது 2000 வாட்ஸ் மிஷின் அப்படின்றதுனால உங்களுக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது பேட்டரி லித்தியம் பேட்டரி வெல்டிங் பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, நான் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெல்டிங் பண்ணிடுறேன். அது ஸ்பீட் மோஷனில் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பாட் வெல்டிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. எந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ வெல்டிங் வந்து நல்லா வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை பிரிக்க நினைச்சாலும் பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா, நிக்கல் ஸ்ட்ரிப் ஃபுல்லாமே பிரிச்சிக்கின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம செல்ஸை வந்து தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வெல்டிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிஷினோட ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மிஷின் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துருப்பீங்க. இதோட விலை என்ன அப்படிங்கிற உங்கள் டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. ஏன்னா நான் போகிற எல்லா வீடியோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ரிவ்யூ பண்ண போனால் ஒரு விலை என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் வந்து ஏறின்னு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு ரேட் வருது. ஓகேங்களா, அதனால் வந்து எல்லா வீடியோவில் வந்து எல்லா பொருளோட விலையை வந்து சொல்லிட முடியாது. அதுக்காக தான் நம்ம வெப்சைட் வந்து வச்சுருக்கோம். நம்ம வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே போய் பேட்டரிக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து பாருங்கள். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 15,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தந்துன்னு வரும் இது. ஸோ இது நம்மளோட கஸ்டமர் வந்து கேட்டிருந்தார். அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் லித்தியம் ஸ்பாட் வெல்டிங் மிஷின், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி, அதுக்கான அக்சரிஸ் மிஷினரிஸ் ஏதாச்சும் பேலன்ஸ் சார்ஜிங் மிஷின், செல் பேலன்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
யாரும் கால் பண்ணாதீங்க. நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன், பல பேர் வந்து கால் பண்ணுறீங்க. கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட உங்கள் ரெக்யர்மெண்ட் வந்து கொடுங்க, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீல் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா கொரியர் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு ரெடி பண்ணி. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,000 15,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணின்னு இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவை அப்படின்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நம்ம சேனல் வந்து என்னோட பழைய மிஷின் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ உள்ளே வந்து பல பேர் பார்த்துக்கிறாங்க, காயில் பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுவாக 17,000 அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கிடச்சிது அதான் வாங்கணும். ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் மிஷினில் இல்லாத மாதிரி புது இதெல்லாம் இருக்குது. அதாவது ஆம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், டைமிங் வந்து அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் என் மிஷினில் அந்த மாதிரி வந்து கிடையாது. ஆம்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான். ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த மாதிரி சுவிட்ச் வந்து கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இன்னும் வந்து சொல்லலாம், நல்லா இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காம்பேக்டாக இருக்குது. சின்னதாக ஒரு பெண்ணு மாதிரி தான். நம்ம ஒரு பெண்ணு கையில் பிடிச்சி எழுதுறோம் அப்படின்னா எந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி இருக்குது, கை வலிக்காது. ஆனால் என் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் முனையில். ஏன்னா அது வந்து கிலோவாட் வந்து அதிகம், வந்து இதோட பெரிய மிஷின் அது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என் மிஷினாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த கஸ்டமர் கொடுக்கக்கூடிய எந்த மிஷினாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து நம்ம வெல்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிக்க முடியாது, இந்த பெண்ணை வந்து பிடிக்க முடியாது உங்களால் கையில். ஏன்னா ஃபுல்லாக வந்து செம்ம ஹீட் ஆகிடும். இந்த பெண்ணாக இருக்கட்டும், அந்த ஒயராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடும். அதனால் வந்து இது மேலே வந்து ஒரு துணியோ இல்லை வந்து டேப்போ, டபுள் செட் டேப்போ அந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து ஒரு 1 hour 2 hour வந்து நீங்கள் வந்து வெல்டிங் பண்ணலாம். இல்லை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பண்ணுவோம் அப்படின்னாலும் ஹீட் ஆகிடும், சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடும். அதனால் கை வந்து சுடும், கையில் பிடிச்சி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் எல்லா மிஷினும் வந்து இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது. ஸோ இது வந்து இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மிஷினை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.